தோட்டத்தில் தண்ணி எடுத்து விட்டுருந்தோங்க. இந்த 2 பாத்தியிலுமே புளிச்சக்கீரை தான் போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பறவை வந்திருக்காங்கன்னு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொன்னவாக்குருவியும், மைனா, அப்புறம் வந்து காக்கா இவங்க தான் வந்திருக்காங்க. கொக்கு வருவாங்க, அவங்கள எங்கேயும் இன்றைக்கி காணோம், என்னான்னு தெரியல. பார்த்தா இது எல்லாமே வர்றது எதுக்காகனா, தண்ணி எடுத்து விடும்போது தண்ணிக்குள்ளார வந்து நிறைய மண்ணுலேருந்து பூச்சிப்புழு வருங்க. அதை சாப்பிட்றதுக்காக வருவாங்க. அது போக பாருங்கள் எல்லாமே வந்து குளிப்பாங்க. ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் தண்ணியில் முங்கி முங்கி எந்திரிச்சிட்ருக்காங்களா. இது வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து எல்லா குருவியும் குளிச்சுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி காக்காவும் குளிக்கும் பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி வந்து விளையாண்டுட்டே குளிச்சிட்ருக்காங்க 2 காக்காவும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. என்ன சொல்கிறது, இதெல்லாம் வார்த்தையால் வந்து விவரித்து சொல்ல முடியாத ஒரு அனுபவங்க. இதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த பறவைகள்லாம் வந்து இந்த மாதிரி விளையாடுறது வந்து இந்த சம்மர் டைமில் மட்டும்தான். பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாதம் தான் இவங்க அதிகமாக இப்படி வந்து இது பண்ணுவாங்க. மற்ற மாதம்லாம் வரமாட்டாங்க.